வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணாளன். வருகின்ற 2024 மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே மங்களகரமான மஞ்சள் நிறத்தை கொண்ட ராசி, கோதண்ட ராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனுடைய சின்னம் வில் அம்பு. வில்லை எடுத்து அம்பை எய்தாங்கன்னு சொன்னால் இடையில் எங்கேயும் அந்த அம்பு நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நேராக எந்த இடத்துக்கு போகுதோ அங்கே போய் சொருகி நிற்கும். அது மாதிரி தான் இவருடைய குணங்களும். ஒரு செயலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவ்வளோ அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவ்வளோ இந்த விவேகம் இந்த வேகம் நல்ல காரியங்களுக்கு இந்த ஜாதகர், இந்த ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க அவருடைய வேகத்தை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தணும். தீய செயல்களுக்கு பயன்படுத்தினா பேராபத்தில் முடியும். அதனால் வில் அம்பு போன்று சீரிய குணம் உடையவர்கள். இவர்களுடைய தந்தையார் இவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் செஞ்சிருவார். எல்லா விதமான சொத்து பத்துகளையுமே வீடு, வாசல், வண்டி, வாகனம் எல்லாத்தையுமே இவருடைய தந்தையாரே இவர்களுக்கு சேர்த்து வச்சிருவார். இவருடைய தந்தையார் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி. எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தந்தையார் தான். அதனால் இந்த ராசிக்காரர்கள் இப்பொழுது அவங்க இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இல்லறம் நல்லறமாக இருக்குது. அதாவது இளைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவருடைய ஆதரவு இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இழந்து போன பொருள்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளில் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பாராதவங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு எதிர்பாராதவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு சிலர் வாடகை வீட்டுக்கு, சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் போய் குடியேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தொழில், இது நின்று போன தொழில்கள், நஷ்டமடைந்த தொழில்கள்லாம் இப்போ ஓரளவு அதையெல்லாம் சரி பண்ணி நல்ல நிலைமையில் லாபம் தரக்கூடிய வகையில் இயக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளில் அரசாங்க வேலைக்கோ இல்லை வேலைக்கு இப்போ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தனுசு ராசிக்கு 6வது இடத்துல ரிஷபராசி, இது 6வது ராசி தனுசு ராசிக்கு. அந்த இடத்துக்கு குரு மேசராசியிலேருந்து பயிற்சியாகி 24 மே 1ஆம் தேதிக்கு இப்போ பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் சூழ்நிலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த குரு பயிற்சி தீதிலாதொரு சத்தியமாமுனி ஆறிலே இருகாலில் தலை கொண்டதும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஒரு சாஸ்திர பாடல் ஒன்று இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அடுத்த ஓராண்டுக்கு 24 குரு பயிற்சிக்கு பின்னால், மே 1 குரு பயிற்சிக்கு பின்னால் அடுத்த ஓராண்டுக்கு இவர்கள் கைப்பட்டு கீழே தங்கமே கிடந்தாலும் இவருடைய தனுசு ராசிக்காரர்கள் அதை புனிஞ்சு எடுத்தாங்கன்னு சொன்னால் அது பித்தளையாக தகரமாக மாறி போயிடும். தங்கமாகவே இருந்தாலும் அது தகரமாக இவர்கள் போய் கைப்பட்டு எடுக்கும்போது தகரமாக மாறி போயிடும். அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நல்ல நிலைமைகளை நல்ல சூழ்நிலைகளில் ஓடிக்கிட்டு இருக்க இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகளில் சூழ்நிலைகளில் இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் எதிரிகள் தொல்லை, எதிரிகள் ஏமாற்றம், களவு, திருடு, வைத்திய செலவு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த குரு பயிற்சி இருப்பதனால அவருடைய செல்வங்களையும் பொருளாதாரங்களையும் நல்ல நிலைமையில் பத்திரப்படுத்தி கவனமுடன் செயல்படுமாறு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அன்பர்களுக்கு இந்த
இதன் வாயிலாக இந்த காணொலி வாயிலாக கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதனால் குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை ஆலங்குடி குரு பகவானை சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. வாரம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தீபம் கொடுங்க, துளசி மாலை சுண்டல் அவிச்சு தானம் கொடுங்க. அதனால் நண்பர்களே, குரு பயிற்சி நல்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி இந்த தாக்கங்கள் தொல்லைகள் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.